நடிகர் விஜய் வெளியிட்டிருக்க இந்த வீடியோவை நான் பார்த்தேன். என்னது நடிகர் விஜய்னு சொல்லக்கூடாதா? தாவேக்கா தலைவர்னு சொல்லணுமா? தாவேக்காங்கிறது அரசியல் கட்சியா? இல்லை, சில பல அடிப்படையான கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து அது ஒரு அரசியல் கட்சி தான், விஜய் ஒரு அரசியல்வாதி தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி அவரை எப்படின்னா நான் கூப்பிட ரெடியாக தான் இருக்கேன். யாரும் கூப்பிட தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மாநில லெவலில் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் என்னென்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலைவர் வேணும், தொண்டை வேணும், கொள்கை வேணும், கொடி வேணும், சின்னம் வேணும். அதான் அப்புறம் முதல்ல ஒரு கட்சின்னு சொன்னால் ஒரு கட்டமைப்பு வேணும். மாவட்ட லெவல் ஆஃபீஸ் வேணும், மாவட்ட லெவல் பொறுப்பாளர்கள் வேணும், வட்ட லெவல் ஆஃபீஸர்ஸ் வேணும், வட்ட லெவலுக்கு பொறுப்பாளர்கள் வேணும். இந்த மாவட்ட செயலாளராக பொறுப்பாளராக இருக்கிறவனுக்கு மாவட்டம்னா என்ன, வட்டம்னா என்ன, வார்டுனா என்ன, பூத்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இது எல்லாம் இருக்கோ இல்லையோ பூத் கமிட்டிஸ் வேணும், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வேணும். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் கட்சியே இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுதான் முதல்ல இந்தியாவில் நடக்குதா? கிடையாது. பலரும் நடந்திருக்கு. ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 மேஜர் எலெக்ஷன்ஸ்க்கு நடுவில் செய்வாங்க. ஏன்னா அதை முடிக்கிறதுக்கு தேவையான கால இடைவெளி தேவை, ரொம்ப சிரத்தையாக பண்ண வேண்டிய ஒரு வேலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வாரத்தில் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த வாக்காளர்களும் தீக்குளிச்சு நம்மளோட பியூரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். இப்படிங்கிற மாதிரி குழப்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதை வந்து போயிட்டுருக்கு. இதில் நமக்கு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ஒருவேளை எல்லாரும் சந்தேகிக்கிற மாதிரி மத்திய அரசும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து ஒரு சில குறிப்பிட்ட ஓட்டுகளை விஷமத்தனமாக வேட்டையாடுறது தான் இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் அதனால் பாதிக்கப்பட போகிற மிகப்பெரிய கட்சி எதுன்னு சொன்னால் மாநிலத்தை ஆட்சி இருக்கிற கட்சி. அப்படிங்கும்போது என்ன அட்வான்டேஜ் நமக்கு அப்படின்னு சொன்னால், அவங்க பறந்து வேலை பார்ப்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாக்குரிமையை நம்ம மீட்டுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணி எப்படியா நம்ம வாக்குரிமையை நம்ம வந்து காப்பாற்றிக்கணுங்கிறதா இங்கே நடக்கிற எக்ஸசைஸ். அதான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை நடந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. இப்போ விஜய் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவோட ஒட்டுமொத்த சாராம்சம் என்னன்னு சொன்னால், நான் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு லெட்டர் பேடில் கட்சி ஆரம்பித்தேன். நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. நான் வீட்டுக்குள்ளே படுத்து கோரட்டை விட்டு தூங்கினேன். நான் எந்த வேலையும் பண்ணலை. இப்போ என்கிட்ட பூத் லெவல் ஆட்கள் இல்லை, கட்சிக்கு கட்டமைப்பு இல்லை, என்னால் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் ஓட்டு மட்டும் எனக்கு வேணும். நீங்கள் எங்கேயாவது போய் யார் காலையாவது விழுந்து எப்படியாவது போய் ஆன்லைனில் போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணி உங்கள் ஓட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க, வாங்கினா எனக்கு குத்திருங்க. அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். அண்ட் ஆல்சோ அந்த கேப்லேயும் அண்ணன் அரசியல் பண்ணுறாரு. தாவேக்காரங்களுக்கு வந்து ஃபார்ம் தர மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அவருக்கு ஆக்சுவலாக கட்சி கம்ப்ளைண்ட்ஸ் வருது. என்ன பண்ணுவேன்? இப்போ மறந்து போய் நீ உடனே பார்த்தியா, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு எஸ் உங்ககிட்ட தான் வருவான். உனக்கு ஓட்டு போட துடிக்கிறவன் அவனுக்கு ஓட்டு இல்லை, ஓட்டு போடுற சிக்கல் இருக்குன்னு சொன்னால் ஒன்று தேடி தான் வருவான். ஆனால் நான் உனக்கு ஓட்டு போடணும்னா, எனக்கு ஓட்டு இல்லைன்னா ஏதாவது பண்ணான்னு ஒன்று வந்து நிற்பான். உனக்கு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது துப்பு இல்லையே. நீ தான் வடிவேல இந்த 2000 பாக்கெட்டை கட்டிக்கு பண்ணிட்டு இருக்கிய. விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு ஓட்டு தான் வேணும். நீயே போய் எவன் காலையில் விழுந்து ஓட்டு வேண்டியது ஓட்டு குத்துருன்னு சொல்ல தெரியுமா? இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்தா இப்படி தான் இருக்குது.